மகனும் புது புதுசா இன்னைக்குதான் வந்து வேலைக்கு வந்து மகாராஜா யார் நீங்கள்? யார் தெரியலையா? யார் நீங்கள்? மகாராஜா ஏங்க சைலண்ட் இருங்க. கதை நீங்க இப்பதான் கதைக்கு முக்கியமான கம்முங்க. யாரு? மகாராஜா யாரு? யார் தெரியலையா? யாரு? புது புதுசா வேலை சேர்த்துங்க கணக்கு பண்ணலையா? என்னுடைய கணக்குடைய மகன் நான் தாங்க மந்திரி. நீயா? இங்க பாருங்க என் கோலத்தை பாருங்க. நீனா? உங்ககிட்ட வந்து வேலைக்கு வந்த காட்டிக்கும் எனக்கு கதி பாரு. வாசன் குடுத்தான் வாசன் ஐயா இது பார்த்த பயமாக்குதான் இல்ல நான் வரதா இப்ப பாக்கிற போது மந்திரியாரே என்ன கோலமோ ஏது எது கோலமா? என்ன காரணம்? மகாராஜா என்ன எங்க அனுப்பிச்சுட்டீங்க? கூலி ஆளுகிட்ட கூட்டினான்னு சொல்லி அதாவது கூலிக்காரர்கிட்ட அனுப்பிச்சுட்டீங்க. ஆனா இப்ப நான் போன உடனே எனக்கு நல்ல மரியாதை செய்யறேன் மாலை மரியாதை செய்கிறேன்னு சொல்லி அருகில் அழைத்து அமைதியாக ஆசனம் கொடுத்து அமர செய்தி என்ன செய்தார்கள்? ஆனா நீ பாக்குற பாரு அப்படி பார்த்தால் உனக்கு செய்யக்கூட மரியாதை விட்டது யாருக்கு செய்யக்கூடாது செய்ய முடியாது சொல்லி எம்மா எம்மா மகாராஜா இது நாள் வரைக்கும் இந்த அகில உலகத்தில் செய்யாத மரியாதை உனக்கு செய்கிறேன் என்று சொல்லி மக்களால் என்ன செய்தார்? ஆனா அழகா ஆசனை கொடுத்து அழைத்து இங்க பாருங்க மேல கீழே வரையும் பூரா என்ன செய்தார்கள்? ஆனா நாம்கள் வச்சு சுட்டுக்கிறாங்க. ஆனா எதுக்காக தெரியுமா? இந்த சண்டசார் நிறையப்பட்டவர் செய்யக்கூடிய கூலியை கொடுக்காத அவன் இந்த கூலி வேலை செய்தவர் கூலி பணத்தை கொடுக்காதவன் அவன். அத நீ வந்திருக்கார் மறுபடியும் திரும்ப கூலிய செய்வதற்காக ஆட்களை கூலி வந்துக்கிறார். ஆனா நீ வந்தாடி உனக்கு என்ன மரியாதை? ஆனா உங்க சண்டசார் நேரம் வந்துதான் இன்னொரு ஏகப்பட்ட மகள் செஞ்சிருப்ப நீ வந்த நாட்டியும் இந்த செருப்பால் மாலை போட்டு இருக்கிறோம். ஆனா அதே சண்டசார் நேரம் வந்துதான் இந்த செருப்பாலே தெரியுமா அந்த கொடிய குப்பமா ஆஜே மகாராஜா வந்துரு பக்கமாக ஆஜா உங்க மகாராஜா வந்திருந்தால் இது என்ன தெரியுமா? செருப்பாலே உனக்கு இந்த செருப்பு பூமாலை போட்டிருக்கிறார்கள். நான் சென்றதை உண்டனா இந்த செருப்பாலை அடித்து என்னை ஏதாவது அசிங்கப்படுத்திருப்பேன் சொல்லி மகராஜ் யாருப்பா தெரியல எங்க போய் பிஎம் அதை செய்தவர்கள் யாரு? கூலிக்கார குப்பம்மா முதியப்பா சந்திரசேகரா ஒரு முட்டாள் அப்படி என்று எழுதியிருக்கிறார்கள். அதை நீ வந்தாடி இந்த மாலை அந்த சண்டை என்ன பண்ண அதுவே கட்டு முதல்ல கட்டு போ இது உன்னை அகமானம் செய்தது கிடையாது. எனக்காக சென்ற உன்னை அகமானம் செய்தார் என்னையே அகமானம் செய்வதை போல. அது காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய அதாவது ஏமா கொஞ்சம் அமைதியான ஒரு சின்ன ரெண்டு வார்த்தையை கேட்டுக்கணும். இந்த இடத்துல பார்த்தா பல சமுதாயத்தினர் கூடியிருக்கும் சபை இல்லையா? பல சமுதாயம் பல ஜாதிக்காரங்க அமர்ந்திருக்கலாம். நாங்க பேசக்கூடியது பூரா இப்ப ஜாதியை பத்தி தவறான வார்த்தைகள் பேசணும். இந்த இடத்துல இது பேச வேண்டிய கட்டாயம் கதைக்காக. அப்படி ஏதேனும் வருத்தம் இருந்தா இப்ப சொல்லிருங்க. அப்புறம் நான் பேசுறதுக்கு அப்புறம் வருத்தப்படக்கூடாது, என்ன எதுவும் ஏசக்கூடாது.
அப்படி எதுவும் நாங்க சொல்ல மாட்டோம். நீ கதைக்காக எதனாலும் பேசலாம் செய்யலாம் அப்படின்னா நானும் உங்கள ஒருத்தன் தான். கை தட்டி நல்லா அப்படியே ஒரு உற்சாகம் கொடுத்தா நான் பேசுவேன், இல்லை பேச மாட்டேன். இவனை யாரும் கை தட்ட மாட்டாங்க. கை தட்டி உற்சாகம் கொஞ்சம் மட்டும் தட்டிக்கிறாங்க. ஏன்னா இவங்க மட்டும் பாரு உற்சாகம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பேச்சுக்கோ எதுவும் கேட்டுக்கிட்டாங்க. பின்னாடிக்கு ரொம்ப கப்புனுக்குறாங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா கேட்கிற மாதிரி. யார் தெரியுமா? பாடுபட தெரியாத இந்த பாட்டாளி கூட்டம் என்று சொல்லக்கூடிய பறைப்பெண்கள், உன்னை பேசியவர்கள், கூலி செய்ய தெரியாத குடியான பசங்க, இல்லையா பாடுபடுகிற பர பசங்க, வெள்ளாள பசங்க, இந்த கூலிக்கார பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த நயினாரை வெல்லுவோம் என்றால் அது முடியாது. காரணம் என்ன? குறும்பு பசங்க இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை கெடுப்போம் என்றால் முடியுமா? முடியாது. காரணம் என்ன? அவர்கள் கோவில் குளம் என்று சொல்லி பெருமையாக வழிபட சொல்லி இந்த செல்லி பொன்னேரி கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு செல்லி கடவுளை வைத்துக் கொண்டு அந்த கடவுளுடைய அனுகிரகத்தால நாங்கள் உங்களை எல்லாம் மதிக்க மாட்டோம், மரியாதை கொடுக்க மாட்டோம், உங்களுடைய நிலத்தில் வேலை செய்ய மாட்டோம், மீண்டும் எங்களை தேடி வந்தால் இந்த செருப்பிலே அடிக்கவும் சொல்லி இருக்கிறார்கள். என்னத்த காமிச்சா? அதை காமிச்சாலா? அப்படியே சொன்னாலா? அப்படி சொன்னாலா? அப்படியே சொன்னாலா? அந்த கூலிக்கார பெண்களை அன்றாட ஓடிகளை சிட்டரிக்காமல் விடக்கூடாது. என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டியதுக்கு? அன்னன்னைக்கு கூலி நாளி வேலைகள் செய்து அன்றாட வைத்து கலவக்கூடிய இந்த கூலிக்காருக்கு இவ்வளவு கொழுப்புன்னா அதையெல்லாம் வேலை வாங்கி நான் சரி சரி என்று சொல்லி சரியாசனத்தில் அமர்ந்து அள்ளும் மகளும் 60 நிலையும் இடவிடாமல் வேண்டுமான பொன் பொருள் எல்லாம் நான் வைத்துக் கொண்டு அறுசுவை பதார்த்தமும் உண்ணக்கூடிய நான் பட்டைதாரன், பெரிய பண்ணைக்காரன், மிட்டாதாரன். எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? ஆனா அந்த பாடுபட பள்ளி குஞ்சு சொல்றான், அவங்களுக்கு முன்னே நீ அவங்க மேல இருக்குது முன்னே கொண்டு கொடுவேன். அதனால இப்போ என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்ய போகிறேன்? யாருமே கற்க முடியாத மந்திரம் மலையாளம், ஆண் மலையாளம், பெண் மலையாளம், இந்த மலையாளத்தில் சென்று சகல நலமான மந்திர வித்தைகளை கற்று அவர்களை வந்து என்ன செய்ய போகிறேன்? அடிமையாக்க போகிறேன். சொல்றான் அந்த குப்பம்மா எப்படி சொன்னாலும் இந்த பொடுவை மேற்கி சொன்னாலும் ஆனா நீ மண்ண 2 பேர் போற மலையாளம் அதை நாம புட்டுங்கி போடணும். இங்க பாரு என்ன இது? ஒரு காப்பு மாதிரி போட்டு வந்து அப்படி தூக்கினா போதும். அந்த குப்பம்மா பக்கம் அடுத்துக்கு தூக்கணும், பாவாடி தூக்கணும், அது பக்கம் தூக்கணும், பூரா மக்களால சிரிக்கணும். அந்த மாதிரி அதனால அவர்கள் வழிபட தெய்வம் சொல்லக்கூடிய அந்த செல்லியை நான் முதல்ல வசியம் பண்ணணும். அதனால என்ன செய்ய போறேன்? மலையாளம் போக போகிறேன். எங்க பாரு அனசம் பிடிச்ச ராஸ்கோல் போற கோவமே இங்கே தனிஞ்சு போயிருமானுங்க. ஒரு நல்லதுக்கு போனோம், ஒரு கெட்டதுக்கு போனோம். போகும்போது ஏன் போறேன்னு கேட்டா போற காரியம் நடக்குமா? நான் போகிறது ஆண் மலையாளம், பெண் மலையாளம், மலையாளம் மந்திரத்தை கற்க, மேலும் மலையாளம், கீழ மலையாளம் சொல்லக்கூடிய அந்த மலையாளத்தில் இருக்கக்கூடிய சகல நல மந்திர தந்திரங்களை கற்றமடைந்து உன்னை நில்லுனா அங்கே நிற்கணும், உட்காருனா உட்காரணும், எழுனா எழுணும், சாப்பிடணும் சாப்பிடணும்,
சாப்பிடக்கூடாது. செபியான பாரு குப்பமா அவரு பக்கம் தூக்கணும். ஒரு மேலே கருப்பு அது அப்படியே கீழே கருப்பா தெரியுற மாதிரி நிறுத்தி போடணும் மந்திரத்துல. ரெண்டு பேரும் போறோம். ஆனா மலையாளம் போனால் வெகு நாட்கள் ஆகும். போன நாளைக்கே முடிக்கலாம். நான் ஒண்ணு மறுநாள் ஆகும். 1 வருடம் 10 வருடம் 100 ஆண்டு காலம். நமக்கு நாமளே குரு தெரியாமல் மாறி போய் விடுவோம். நாம செய்ய போறது என்ன? அவ மாறி குட்டி சத்தா மந்திரம் கட்டணும். ஓம் கிளிம் 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 லக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 
நான் போய் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது. எனக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. அதனால என் பொண்டாட்டிக்கு தான் சொல்லிட்டு மனைவிக்கிறாளா ஓடோடி சென்று சொல்லிட்டு வாப்பா. உள்ள கனகாமரோ அட்டோ அட்டோ நம்ம அம்மா ஓட்டுறா யார் அவன் தவிரியா ஒரு முயல் பத்தியா நானும் மகாராஜாவும் நீங்க இந்த மலையாளம் பாட்டு மலையாளம் பாட்டு மலையாளம் மலையாளம் எதுக்கு இல்லாதுக்க முடியாதா யாரா எதுக்காக மலையாளம் பாட்டு தெரியுமா மோனம் மகாராஜாவும் அந்த கூலிக்கார பத்தின கூட பாடுபடத்துல பள்ளி பத்தின பாரு அவங்க மொத்தப்படுத்த வேண்டுமின்றி நாங்கள் கோவத்தோட வாங்கி பாரு தவிர்த்து பாருங்க. போய் வரட்டுமா? நான் போய் வர வரையும் ஏய் நான் போய் வர வரையும் உன் பொண்ணை பார்த்து மகாராஜா கை கொடு நீ யாரு? மந்திரி. நீ மந்திரியாக இருக்கக்கூடிய உனக்கு மனைவி என்று ஒருவர் இருந்தார். நான் யாரு? மகாராஜா. 18 பட்டிக்கும் மிட்டாதாரராக இருக்கக்கூடிய எனக்கு மனைவி இல்லை என்று நினைக்கிறாயா? என்னுடைய மனைவி மருதேவி இருக்கிறார். அழைத்து ஓரிரு வார்த்தைகள் உறவாடி விட்டு அவகிட்ட சொல்லிட்டு போலண்டா. சீக்கிரமா ஓடி சென்று என் தேவி அந்த புறத்தில் இருந்தால் சீக்கிரம் உன் கணவர் அழைத்தார் என்று அது சபையில் அழைத்து வர வேண்டும். ஓடு ஓடு.
சுகோஜயம் நாட்டுக்கு நாடு மகாநாடு பச்சை நாட்டுக்கு ஒப்பாய ஆமா எங்க பிய கிராமத்துக்கு
சேர்ந்த எங்க அருமை சகோதரி சக்தி சக்தி கொடுத்திருக்கிறார். இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த அம்மனுடைய ஆலயத்துல நமக்கு ஒரு பங்கு சொல்லி எங்க சக்தி பணம் கொடுத்திருக்கிறார். பணம் கொடுக்கப்பட்ட பணம் பத்தியா ரூபாய் 200 இல்லையா? அப்பேர்கள் உத்துமேஜ வழங்கக்கூடிய எங்க சக்தி குடும்பம் என்று காணிக்க யார் பேர்ல எங்க ஆதி பராஸ்பரி அங்காளேஸ்வரியாக அவதரித்து இங்க அமர்ந்திருக்கிறார் ஊ மாரியம்மன். அப்படியா? அந்த ஊ மாரியம்மன் கொடுக்க ஊ மாரியம்மனோ எங்க சக்திக்கு ஸ்பர்ஷம் சுகோஜியம். அதே சக்தி குடும்பம் என்று காணிக்க யார் பேர் சொல்லியிருக்கிறார் இஷ்டக்குள்ள தெய்வ கணக்கிற்குரிய கர்நாடகா மாநிலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சாமண்டீஸ்வரி மைசூர் மைசூர்ல அமர்ந்திருக்கக்கூடிய சாமண்டீஸ்வரி கொடுக்க சாமண்டீஸ்வர சாமியோ எங்க சக்தி கஷ்டபாய் சுகோஜியம். அதே சக்தி கொடுக்கிறார் தாய் தந்தை இருவரும் எங்க மாங்கோட்டங்கிற எங்க மாதப்பா இல்லையா மாரியம்மா. அப்படி இருவரும் ஆண்டு மறந்தார்கள். அப்படி சத்திய சிவன் பதி 4ஆம் பதிக்கு மோட்சமாகி இருந்தாலும் எங்களுக்கு நல்ல வழியா கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த தாய் தந்தை இருவரும் வாழ்த்து இருக்கிறார். தாய் தந்தை இருவரும் தன்னுடைய சத்திய வாழ்க்கை சுகோஜியம். இதே உள்ளூர் யார் கொடுத்திருக்கிற எங்க நயனாரப்பனுடைய மகன் முருகன். அப்படி முருகன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அது யார் பேர் சொல்லி இங்க அமர்ந்திருக்கிறார் குடிகொண்டு அமர்ந்திருக்கிற ஆதிபரா சக்தி அங்காளேஸ்வரி ஒரு திருவிழாவை சிறப்பாக மூணாவது நாள் விடிந்தான். 13வது நாள் ஆமா அப்ப இருக்க இந்த 13 நாளும் விடாமுயற்சி வீண் போகாம அல்லும் சீரும் சிறப்பாக நிறுத்தி இந்த விழா கொண்டிருக்கின்ற சந்தோஷமான அந்த கொடுக்கப்பட்ட காஞ்சனம் இந்த ஊ மாரியம்மன் கொடுக்க மாரியம்மன் சாமியோ எங்க முருகனுக்கு சுகோஜியம் சுகோஜியம். இதே உள்ளூர் நகரம் எங்க சுகோஜியம். இதே உள்ளூர் நகரம் எங்க பூசாரியாக எங்க பங்காரண அல்லும் பகலும் இடைவிடாம 7 நாட்களாக அல்லும் பகலும் இடைவிடாம வெடிநாள் 13 நாள். அப்ப இருக்க இந்த 13 நாளும் சிறப்பாக கங்கணத்தை கட்டி இங்க நம்ம இந்த ஆலயத்துக்கு சேவை செய்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த அம்மனுடைய பேரை வாழ்த்தணும் நம்ம குடும்பம் வளரணும்னு சொல்லி அந்த அம்மன் பேரை சொல்லி பணம் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்கப்பட்ட காட்சியானம் ஒரு காலம் கொடுக்க மறுக்காது இந்த அம்மன் ஆலயத்துக்கு முன்பதாக மீண்டும் வாழ்க வாழ்க என்று இந்த அம்மன் அருள் பெறணும் சுகோஜியம். சோம்பட்டிமா நகரம் பேரும் புகழும் கொண்ட எங்க அருமை சகோதரர்கள் கொடுக்கிற யார் எங்க கமலேஷன் கொடுத்த காணிக்க யார் பேர் சொல்லி கொடுத்திருக்கிறார் கொடுத்தது கமலேஷனுடைய தாய். அப்படியா? அதான் பார்த்தா அந்த அம்மா பேர் கமலேஷன் இல்ல இல்ல அப்பேருக்கு அந்த முத்துமே கலந்திருக்கிற கமலேஷன் கொடுக்கணும் என்று காணிக்க எங்க மாரியம்மன் பேர் கொடுத்திருக்கிறார். இங்க அமர்ந்திருக்கிற மாரியம்மா சோம்பட்டில் இருக்கக்கூடிய கமலேஷனுக்கு தொழில் மேல் மேல் வளரணும் சொல்லி இந்த அம்மன் அருள் வாய்க்கணும். அவங்களால கொடுக்கப்பட்டது நடக்கும். சுகோஜியம் எங்கம்மா சுகோஜியம். இதே உள்ளூர் மாநகரம் அம்மா அக்கா உலகத்தில் யார் பேர் சொல்லி கொடுத்திருக்கிறார் இங்க அங்க அமர்ந்திருக்கிறார் மாரியம்மன் மகாசக்தி உள்ள மாரியம்மன் ஊ மாரியம்மன் அந்த பேரை சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தார் வாழ்க்கைப்படி ஆண்டு சுகோஜியம். இதே உள்ளூர் மாநகரம் எங்க நயனாரப்பா கொடுத்திருக்கிறார். யார் பேரை சொல்லி கொடுத்திருக்கிறார் மகன் கொடுத்தா போதுமா நாமளும் கொடுக்கணும். என்ன அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒரு சந்தோஷமா செய்ய இருந்தா பல நாள் அடம்பட்டு விடாமுயற்சி வீண் போகாம ஒவ்வொரு பொம்பளைகளும் ஒவ்வொரு வீடு ஏறி இந்த பணத்தை சேகரித்திருக்கிறாங்க. அந்த என்னைக்கு இந்த நாடகம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்களா அன்னைக்கு இந்த என்னது இப்ப நம்ம நடத்துற நாடகம் செல்லியம்மன் சாக்கியம்மா. அப்படி செல்லியம்மன் பிறப்பு என்ற நாடகத்தை இதை நாங்க கண்குளிர பார்க்கணும் இந்த காதார கேட்கணும் சொல்லி விடாமுயற்சி வீண் போகாம சேர்த்திருக்கிறாங்க. அவர் சேர்த்தப்பட்ட
அப்பேருக்கு அந்த உத்தமராக வழங்கிருக்கிற எங்க நானா இப்ப பணம் கொடுத்திருக்கிறார். ஒரு காரணத்துக்கு மறுக்காத மலைப்போல வந்து எந்த முகம் சென்றாலும் சுகோஜியம் சுகோஜியம் குடிப்பதற்கெல்லாம் ஒரு மனம் இருக்கணும். ஆமா